வணக்கம். 2026ல உங்க ஓட்டு யாருக்கு? எங்க ஓட்டுக்கு அவரு மு.க. ஸ்டாலினுக்கு தான் போட்டு விருந்தோம். சரி. இப்போ வந்து ஆட்சி மாறுதுன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆ. விஜய் வந்து ஏன்னா ரசிகர் கூட்டம் அதிகம். சரி. ஏன்னா அவர் மூவில நடிச்சதுனால ரசிகர் கூட்டம் அதிகமா இருக்கறனால எங்க போனாலும் கூட்டம் இருக்குது. சரி. இப்ப அரசியல்ல வந்திருக்கறனால அடுத்தடுத்து கூட்டம் கம்மியாகும். ரெகுலரா ஒரு இதுலயே இருந்தா மூவிலயே இருந்தா ரசிகர் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அவர் வந்து புதுசா பாக்குறதுனால அவங்கள புதுசா எங்கேயும் பார்க்க முடியாதுல்ல. அதனால அவர் எங்க போனாலும் கூட்டம் அதிகமா இருக்கு. இப்ப எலெக்ஷன்ல நிக்கிறனால கூட்டம் இருக்குது. அடுத்த எலெக்ஷன் நின்றாலும் அந்த கூட்டம் கம்மியாதான் ஆகும். கம்மியாகும். எதனாலன்றீங்க அது? மூவில இப்ப இனிமே நடிக்க மாட்டேன்னு ஒரு பேட்டி கொடுத்தாருல, அதனால இப்ப அரசியலுக்கு போறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாகும். இப்ப மக்கள்லாம் வந்து முத பாக்குறதுனால கூட்டம் எங்க பார்த்தாலும் கூட்டம் இருக்கு. விஜய் என்ன வர்றாங்க அப்படி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போறதுனால கூட்டம் அதிகமா இருக்கு. வந்து திமுக வந்து 60 ஆண்டு காலம் வந்து கோலச்சி இருக்காங்க தமிழ்நாட்டுல. திடீர்னு வந்து இவர் வந்து திடீர்னு முளைச்சு வராரு. ஆமா. இப்ப வந்து அவங்களோட மக்கள் நிலைமை எப்படி இருக்குன்றீங்க? மக்கள் நிலைமை எப்படி இருக்குன்னா, ஒரு அரசியல் வந்தாதான், ஒரு ஆட்சி வந்தாதான், மாற்ற கருத்து வந்தாதான் அதை மத்தபடி எதுவும் சொல்ல முடியும். ஆமா. இப்ப வந்து விஜய் வந்து நான் வந்து மகளிருக்கு வந்து நல்லது செய்வேன், மக்கள்கிட்ட வந்து படிப்புக்காக நல்லது செய்வேன்னு சொல்லியிருக்காரு. சொல்றாங்க. ஒரு வாட்டி ஆட்சியில உட்கார வச்சு பார்த்தாதான் செய்வாரா செய்ய மாட்டாருன்னு அடுத்த ட்ரிப் தெரியும். இப்ப நீங்க 100% யாருக்கு வாக்குப்பதிவு பாக்குறீங்க? 100% பாருங்கன்னா மு.க. ஸ்டாலினுக்கு தான் விழுகும் சொல்றீங்க. 4 பேர் இதுல வந்து போட்டி. ஏடிஎம்கே, டிஎம்கே, நாம் தமிழர், தாவேகா. ஆமா. இதுல முன்னணியில வந்து யார் நிப்பான்றீங்க? முன்னணியில இருந்து முன்னாடி இருந்தவங்க தான் வந்து நிப்பாங்க. திமுக தான் வந்து நிற்கிறாங்க. அவங்க தான் வந்து நிற்பாங்க. உங்களோட மனநிலையில வந்து ஓட்டு வந்து முக்கியமா இளைஞர்கள் ஓட்டு வந்து யாருக்கு விழுன்றீங்க? இளைஞர்கள் ஓட்டு வந்து கம்பல்சரி விஜய்க்கு தான் விழுகும். விழுன்றீங்க. ஆமா. உங்களோட ஃபேமிலி, உங்க வீட்டுல ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் வெவ்வேறு போடுவாங்க. ஒவ்வொரு விதமா போடுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுவாங்க, உங்க பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுவாங்க. இப்ப நீங்க கேக்குறது என்னன்னா, எங்க அம்மா வந்து முன்னாடில இருந்து ரெட்டையில தான் இருந்தாங்க. சரி. ஏன்னா எங்க ஃபேமிலியில ஃபுல்லா ரெட்டையில தான் இருந்தாங்க. அம்மா இறந்தது பின்னாடி சூரியனுக்கு போட ஆரம்பிச்சாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ட்ரிப் வரனால விஜய்க்கு போடலாம் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருக்கலாம். என்ன இருந்து அவங்கள முதல்ல உட்கார வச்சு பார்ப்போம், என்ன செய்யறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும். இப்போ வந்து அரசியல் காலம் வந்து 2026 வந்து பயங்கர தீயா பரவுது. அதாவது 25ல உள்ள வாக்கு சதவீதம் வந்து 26ல வந்து பயங்கரமா டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ விஜய் வந்து உள்ள எடுத்து வச்சதுனால ஓட்டுகள் வந்து பயங்கரமா பிரியும். அதுக்கு முன்னாடி வந்து விஜய் வந்து மேக்சிமம் இதுல வந்து இந்த தொகுதியை பிடிப்பாருன்னு பெரம்பூர்ல நிக்கிறாரு. ஆமா. அது கண்டிப்பா அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படியோ எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 10 தொகுதியாவது பிடிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. மகளிர் ஓட்டு மேக்சிமம் அவர் உறுப்பினர். மகளிர் ஓட்டு